இணையதளத்தில் அப்படி ஒரு கார்ட்டூன் போட்டது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் உட்கார்ந்துட்டுருக்கார், பக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்காந்துட்டு நரேந்திர மோடி கை கால்களில் சங்கிலி போட்டு பாரத பிரதமரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு போக்கு மிக மிக கண்டிக்கத்தக்கது. நான் நிச்சயமாக கண்டிப்பேன். என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்துல் கலாம். அவர் அமெரிக்கா போகும்போது ஷூ சாக்ஸ் எல்லாம் கேட்ட சொன்னாங்க. இங்கே நாம் தமிழ் உணர்வு மிக்க பொங்கினாங்களா? தமிழராகிய அப்துல் கலாமுக்கு நேர்ந்த அவமானத்தை அமெரிக்காவில் அந்த சம்பவம் ஏர்போர்ட்டில் நடந்தது. இங்கே உள்ள தமிழர்கள் பொங்கி எழுந்தார்களா? இல்லை. தடை நீக்கப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அது தரக்குறைவான கார்ட்டூனுக்கு சிறை சென்றவர் ஆனந்த விகடன் ஆசிரியர் பல ஆண்டுகளுக்கு போது. அது அதுவும் அந்த கார்ட்டூன் விமர்சனத்துக்கு அது ஒரு பக்கம். ஆனால் அந்த ஆசிரியர் சிறை சென்ற உடனே நாடே பொங்கி எழுதுதில்லை. இப்போ அந்த அளவுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இணையத்தை தானே தடை பண்ணாங்க. இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் மாநில அரசு கல்வி திட்டத்தில் இயங்குபவை அல்ல. பெரும்பாலானவை சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய செகண்டரி போர்டு கல்வி வாரியத்தின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிற அவற்றில் எல்லாம் 3 மொழிகள் உண்டு. இங்கே ஏழை கூட படிக்கலாம் சார், 3 மொழி. அங்கே கிடையாது. பணக்கார வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கட்டணம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்குன்னா எல்கேஜியில் படிக்கலாம். எல்கேஜியில் 1 லட்சம் சொல்கிறாங்க. +2 வந்தால் எவ்வளோ லட்சமோ யாருக்கு தெரியும்? ஆக பணக்காரர்களுக்கான கல்வி நிறுவனங்கள், பணக்காரர்களுக்கான அரசியல்வாதிகள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள். ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. விகடன் இணையதளம் முடக்கியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சனிக்கிழமை இரவுலேருந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஒரு சாரார் சொல்கிறாங்க மத்திய அரசு தான் அவங்களுடைய இணையதளத்தை முடக்கினாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விகடன் குழுமம் அவங்க தான் முடக்கினாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து எந்த விதமான பதிலும் தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பாஜக எல் முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முடக்கியது தொடர்பாக இன்னும் சில நாட்களில் மத்திய அரசுகிட்டேருந்து அறிக்கை வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது? இப்போ முடக்கியது யார்? முதல் விஷயம், முடக்கியது யார் என்று தெரியல, அது ஒரு பக்கம். 2வது, சமூக ஊடகங்களை முடக்குவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அது தெரியல. 3வது, மத்திய அரசாங்கம் ஏற்கனவே சில கருத்துக்களை, சில உத்தரவுகளை சொல்லி பிறப்பிச்சிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சமூக ஊடகங்களில் பிரதமரையும் மற்றவங்களையும் டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசினா அதெல்லாம் தடை செய்யப்படும் என்கிறது இது இயல்பு தான். எல்லா நாட்டிலும் இருக்கிற இயல்பு தான். இந்தியாவில் இல்லைன்றது ஒன்று இல்லை, அப்படி புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளது. 2வது மிக மிக முக்கியமானது, ஒரு கார்ட்டூன் என்பது மக்கள் மத்தியில் கருத்துக்களை உருவாக்குவது இல்லையா? கருத்துக்கள் உருவாக்குறது தப்பு இல்லை. பிரதமரை விமர்சிக்கலாமா என்றால் விமர்சிக்கலாம், குடியரசுத் தலைவரை கூட விமர்சிக்கலாம். ஆனால் எப்படி விமர்சிக்கிறீர்கள், எந்த நோக்கோடு விமர்சிக்கிறீர்கள் அப்படிங்கிற பின்னணியில் இருக்கணும். அந்த விஷயத்தில் ஆனந்த விகடன் இணையதளத்தில் அப்படி ஒரு கார்ட்டூன் போட்டது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த கார்ட்டூன் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் உட்காந்துட்டுருக்கார், பக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்காந்துட்டுருக்க நரேந்திர மோடி கை கால்களில் சங்கிலி போட்டிருக்கு. ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணுங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன காட்டுக்குதுன்னா, அண்மையிலே வெளிநாடுகள், குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக, அந்த அண்டர்லைன் படிக்கங்க, சட்டவிரோதமாக தங்கியவர்களை அந்த நாடு வெளியேற்றுகிறது. அந்த நாட்டு சட்டப்படி, அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு சட்டப்படி அவர்களுக்கு கைகால் விளங்கிட்டு அனுப்புகிறார்கள். அவர்கள் அவங்க இங்கே வந்த உடனே நாம் கை காலெலாம் நீக்கிட்டோம், அவங்கள எந்தெந்த இடத்துக்கு குடிபெயரணுமோ அதை அனுப்பிச்சிட்ருக்கோம். இந்தியா அரசாங்கம் செய்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட இல்லை, அதையும் கவனிக்கணும். தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதையும் கவனிக்கணும். ஆனால் இப்படி போனது கை கால் விலங்கு போட்ட ஒரு இஷ்யூவை பெருசாக்கி பாரத பிரதமரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு போக்கு மிக மிக கண்டிக்கத்தக்கது. நான் நிச்சயமாக கண்டிப்பேன். என்ன அப்படின்னா, பிரதமரும் நரேந்திர மோடியும்
ட்ரம்ப்பும் சந்தித்த அந்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக நம்ம கவனித்து வந்தால் தெரியும். ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன், என்னுடைய கைபேசியில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். இந்த கை கால்கள் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதை நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கார். இது யாருக்கும் தெரியாதா? இது தெரிந்து தான் பண்ணுறாங்களா? தெரியலன்னா அது அறியாமைன்னு சொல்லலாம். தெரிந்தே செய்தால் வேண்டுமென்றே செய்கிற மரப்போக்கை தான் நான் கவனிக்கிறேன். ஆக மிகப்பெரிய இங்கே பாருங்கள், நான் இந்தியர்களை திரும்ப அழைக்க தயார் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்ன தினமணியில் 2 நாட்களுக்கு முன் வந்த செய்தி. அதில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்கள் கை காலில் விலங்கிடப்பட்டு அண்மையில் நாடு கடத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து ட்ரம்பிடம் விவாதித்த பின்னர் செய்தியாளர்களிடம் மோடி சொல்லியிருக்கார். அப்போ என்ன சட்ட விரோதமாக நுழைந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க மேலே அவங்களுக்கு அந்த மாதிரி சட்டபூர்வமாக வாழ்வதற்கான அங்கே தங்கி இருப்பதற்கான அதிகாரம் கிடைப்பது எனக்கு அதில் உடன்பாடு. சாதாரண குடும்ப நபர்கள் இந்த மாதிரி ஆசை காட்டி ஆள் கடத்துகிறாங்க, இங்கே பண்ணுற கிரிமினல்ஸ் அவங்கள பேக் பண்ணி அனுப்புகிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை இருக்குன்னு பல்வேறு அம்சங்கள் சொல்கிறேன். நான் விரிவாக சொன்னப்போ நிறைய அம்சங்கள் இருக்குது. அதில் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கார். பேசிட்டு இன்னும் பல 18,000 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க சட்டவிரோதமாக. நாம் பார்த்தது 100 பேர் 110 பேர். மீதி இருக்கிறவங்களை இந்தியர்களை திரும்ப அடைத்து கொள்ள தயார் பிரதமர் நரேந்திர மோடி. யார்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒன்று, சரி, அங்கே போனவங்களாம் தியாகிகளா? உழைப்பதற்காக போனவர்களா? இல்லையே, சட்டவிரோதமாக போனவங்க. இவங்கெல்லாம் பிரதமரை கேட்டுக்கிட்டா போனாங்க? அல்ல இந்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்களா? சட்டவிரோதம் போனவங்க. அந்த நாட்டில் சில குடியுரிமை சட்டம் இருக்குது, விலங்கிடுறாங்க, அவ்வளோதான். இந்தியா சொல்லி விலங்கிட்டாங்களா? இல்லை. மூன்றாவது, இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு விசா தர முடியாது என்று இவர் பிரதமராவதற்கு முன்பு சொன்னது யார்? அமெரிக்கா. அப்போ உங்களுக்கு இந்தியர் என்ற ஒரு உணர்வு பொங்கி எழலையா? அப்போ பிரதமர் இல்லைல்ல? பிரதமர் இல்லைங்க, இந்தியாவை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு விசா தரல, நியாயமா நீதியான்னு கேட்குற எந்த ஊடகமாக குரல் எழுப்பிச்சா? இல்லை. எங்கள் நாட்டு விவகாரம், இதில் தலையிடறதுக்கு உனக்கு என்னையா உரிமை இருக்குது கேட்டாங்களா? இல்லை. நம்ம நாட்டு பிரதமரை பற்றி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மட்டும் அவங்க புகழ்ந்து பேசினாங்கன்னா, என்னை விட நரேந்திர மோடி மிக உறுதியானவர் சொன்னது யார்? ட்ரம்ப்பு. வங்கதேச விவகாரத்தை இந்தியாவே பார்த்து கொள்ளட்டும். எந்த மூலையில், உலகத்தின் எந்த மூலையில் எது நடந்தாலும் மூக்கூர் அடித்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடியது அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும். அந்த அமெரிக்கா வங்கதேசம் இந்தியா விஷயத்தில் தலையிட மாட்டேங்க, அவன் இந்தியாவே பார்த்துக்கிட்டோம். அப்படின்னா எந்த அளவுக்கு உறுதியான நாடாக இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது மோடியின் தலைமையில், அப்படி நம்ம பார்க்கணும். அதில் என்ன சொல்கிறாரு? வங்கதேச விவகாரத்தை அவரே பார்த்துக்கிட்டோம், நமக்கு வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா ஏகாதிபத்திய அரசாங்கமே அப்படி சொல்லுது. அந்த அளவுக்கு இருக்குது. ஒன்று. சரி, குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்துல் கலாம். அவர் அமெரிக்கா போகும்போது ஷூ சாக்ஸ் எல்லாம் கேட்ட சொன்னாங்க. இங்கே நாம் தமிழ் உணர்வு மிக்க பொங்கினாங்களா? தமிழராகிய அப்துல் கலாமுக்கு நேர்ந்த அவமானத்தை அமெரிக்காவில் நடந்து பின்னாடி வருத்தம் தெரிவித்தாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க, அப்பாலஜி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சம்பவம் ஏர்போர்ட்டில் நடந்தது. இங்கே உள்ள தமிழர்கள் பொங்கி எழுந்தார்களா? இல்லை. அப்போ அப்துல் கலாமுக்கு ஒரு நீதி, நரேந்திர மோடிக்கு ஒரு நீதி, கிரிமினலுக்கு ஒரு நீதி, 107 கிரிமினல்ஸ்க்கு ஒரு நீதி. என்ன இது? சரி, போதை கடத்தல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். போதை விவகாரத்தில் மலேசியா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகளில் போதைப்பொருள் கடத்தல் அல்லது கற்பழிப்பு, கொலை போன்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தான் தூக்கில் போட்டுறாங்க. இங்கே மனித உரிமை காவலர்கள் என்ன பண்ணுறாங்க? தமிழ் உணர்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை, அங்கெல்லாம் உங்கள் குரல் எழுப்பலை. ஏன்னா அவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டி காரணமாக ஒவ்வொரு நாடும் ஒரு தண்டர். ஒரு நாடு விஷ ஊசி கொடுத்து கொல்லும், ஒரு நாடு சவுக்கால் அடிக்கும், கையை வெட்டும், ஒரு நாடு தூக்கில் போடும். சரி, இந்தியாவில் நம்ம எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணிக்கிட்டு வேனில், ஜீப்பில், போலீஸ் ஜீப்பில் ஏறும்போது சிரிச்சுக்கிட்டே ஏறுவோம். இதை தான் ஏற்கத்தக்கதா? இன்னொரு விஷயம் அந்த
வெப்சைட்டை யார் முடக்குனது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாவே இருக்குல்ல. அது தெரியல, அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. மத்திய அதுக்கான அரசே பண்ணியிருப்பாங்களா? மத்திய அரசு பண்ணியிருக்குமான்னு தெரியல. அதுக்கான எல் முருகன் வந்து அது ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இது தொடர்பாக மத்திய அரசு வந்து விரைவில் வந்து அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் அப்படி சொன்னது அப்படிங்கிறத வந்து அப்போது மத்திய அரசு முடக்கினதுனால அந்த அறிக்கை வருதா, இல்லை மத்திய அரசுனால சந்தேகம் இருக்கிறதுனால அந்த அறிக்கை வருதான்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, அறிக்கையிலே மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிவிப்பு வந்தா அப்போ என்ன ஆகும்? எனக்கு சம்மந்தம் இல்லை. இணையதளத்தை நடத்துகிற நிறுவனங்கள் இருக்க ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, ஐடி கம்பெனியா அல்லது அந்த இணையதள சமூக ஊடகங்களுக்கான நிறுவனங்கள், ஃபேஸ்புக்கு மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க செய்கிறாங்களா தெரியாது. எதுவும் இது இணையதளத்தில் வந்த கார்ட்டூன் தானே. ஆக இது ஒரு பிரச்சனை. யார் முடக்கினார்கள் தெரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு சமூக ஊடகத்தில் பார்த்தது, அந்த தடை நீக்கப்பட்டதாக ஒரு குறிப்பை பார்த்தேன். நான் பார்க்கல, அதாவது அந்த கார்ட்டூனை நான் பார்க்கல, அந்த தகவலை பார்த்தேன். இந்த ஆனந்த விகடன் கார்ட்டூன் மீதான தடை நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தேன். தடை நீக்கப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அது தரக்குறைவான இது கார்ட்டூனுக்கு சிறை சென்றவர் ஆனந்த விகடன் ஆசிரியர் பல ஆண்டுகளுக்கு முன். அது வந்து அதுவும் அந்த கார்ட்டூன் விமர்சனத்துக்கு அது ஒரு பக்கம். ஆனால் அந்த ஆசிரியர் சிறை சென்ற உடனே நாடே பொங்கி எழுதுதில்ல. இப்போ அந்த அளவுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இணையத்தை தானே தடை பண்ணாங்க. ஸோ அது ஒரு பக்கம். பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. என்ன காரணமோ மாநில அரசு மற்ற புற அழுத்தங்கள் காரணமாக அப்படி செய்கிறாங்களா தெரியாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பார்வை என்னென்னா அந்த கார்ட்டூனுக்கான அர்த்தம், கார்ட்டூன் ஒரு அர்த்தமுள்ள கார்ட்டூனாக தெரியவில்லை. இன்னொரு விஷயம் வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து எஸ்எஸ்ஏ, அதாவது வந்து இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் வந்து ஆதரிச்சாதான் எங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஃபண்டு வரும் அப்படின்ட்டு சொன்னதாக வந்து சொல்லப்படுது. எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்தின் கீழே சில விஷயங்களும் சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து புதுசாக நம்ம பூதம் கிளப்புறாங்க. உண்மையிலே என்ன என்இபி எனப்படும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 2020 தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட போதே அதிலேயே 3 மொழிகள் படிக்க வேண்டும் என்று இருக்குது. 3 மொழிகள், மும்மொழின்னா உடனே அது ஹிந்தி திணிப்பு என்று எடுத்துக்கொள்கிறது போல் ஒரு அபத்தம் கிடையாது. தமிழ் தாய்மொழி, தமிழ், ஆங்கிலம், ஏதாவது ஒரு மொழி, ஃப்ரெஞ்சு இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், எந்த மொழியாக இந்தி தான் என்று எங்கேயுமே கிடையாது. முதலில் அது பேசப்பட்டது, பிறகு விவாதத்தின் போது கருத்துக்கள் பகிரப்பட்ட பிறகு அது கைவிடப்பட்டது. மும்மொழி கொள்கை மூணாவது இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போதே 2 மொழி தெரியலன்னா உலகத்தில் நம்ம எங்கேயும் வாழ முடியாது, வேலை வாய்ப்பு கிடையாது. தமிழ் மட்டும் படித்து விட்டு, நான் தமிழை மிக உயர்வாக போட்டிருக்கிறேன், தமிழ் தான் படித்தேன், இலக்கியம் தமிழ் பிஏ எம்ஏ படித்தவர், முழுக்க தமிழ் இலக்கியம் தான் படித்தோம். ஆனால் ஆங்கிலம் எனக்கு துணை கொடுத்தது வெளிநாடுகளில் செல்லும்போது. ஆக இது 2வது. 3வது மொழி கூடுதலாக ஒரு மொழியை தெரிந்து கொள்வதிலே என்ன தவறு? இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் மாநில அரசு கல்வி திட்டத்தில் இயங்குபவை அல்ல. பெரும்பாலானவை சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய செகண்டரி கல்வி வாரியத்தின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிற அவற்றில் எல்லாம் 3 மொழிகள் உண்டு. இதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது வந்து உங்கள் திமுக சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களினுடைய பேரப்பிள்ளைகள் வந்து மும்மொழி கொள்கை வாயிலாக வந்து கல்வி பயிலலாம், எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து 3வது மொழியை ஏற்று கல்வி பயிலலாம் அப்படின்னு கேட்டால் அது முடியாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டு. அது மட்டும் இல்லை, அது திமுகவினர் வாரிசு பிள்ளைகளில் பணக்கார பிள்ளைகள். அந்த சிபிஎஸ்இ திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிற மத்திய கல்வி நடத்துகிற பள்ளிகள் எல்லாமே திமுக அரசியல்வாதிகள், நான் திமுகன்னு அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளிகள். அவற்றில் கட்டணம் எப்படி தெரியுமா? எல்கேஜிக்கே லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. ஆக பணக்காரர் நடத்துகிற பணக்காரர்களுக்காக நடத்தப்படுகிற பள்ளிகள். பணக்காரங்கள்லாம் இந்தி மொழி எல்லாம் தான் கற்றுக்கணும். அங்கே இந்தி தான் மும்மொழினா தமிழ், ஆங்கிலம், இந்தி. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் தமிழ், ஆங்கிலம், இந்தி அல்ல, தமிழ் பயிற்று மொழியாக கற்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற முக்கியமான அம்சம். இவங்க நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி உண்டா? சேலஞ்ச் பண்ணுறாங்க, கிடையாது. இது மாதிரி பல அம்சங்கள் இருக்குது. இங்கே ஏழை கூடத்தை படிக்கலாம் சார்,
3 மொழி அங்கே கிடையாது. பணக்கார வருஷத்துக்கு ₹1,00,000 கட்டணம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்குன்னா எல்கேஜியில் படிக்கலாம். எல்கேஜியில் 1,00,000 சொல்கிறாங்க. +2 வந்தால் எவ்வளோ லட்சமோ யாருக்கு தெரியும். ஆக பணக்காரர்களுக்கான கல்வி நிறுவனங்கள், பணக்காரர்களுக்கான அரசியல்வாதிகள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள், இதெல்லாம் ஒன்று. பல்கலைக்கழகங்களும் பல பல்கலைக்கழகங்கள் பணக்காரர்களுக்காக நடத்தப்படுது. நான் கோடிக்கணக்கில் கொடுத்தா எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஆனால் நீட்டை நான் முறையாக பயிற்சி பெற்று முறையாக தேர்வு எழுதி இடம் கிடச்சுன்னா சில ஆயிரங்கள் தான் எனக்கு ஃபீஸு. ஆக ஏழைகளுக்கு கூடாது, பணக்காரர்களுக்கு எஸ். இதுதான் அவங்க நோக்கம். அதை இப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ திணிக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டால் தான் ஃபண்டே வரும் அப்படின்னு சொல்கிறது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கா சொல்லியிருக்காங்க, பல காலமாக சொல்லிட்டு வராங்க. எப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதோ அப்போதே சொல்லப்பட்டது. இன்னொன்று பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட முன்வந்ததாக தமிழக அரசு முன்வந்ததாக பல ஆதாரபூர்வமான குறிப்புகள் உண்டு, கருத்துக்கள் உண்டு. அதுக்கு இதுவரை என்ன பதில்னு சொல்ல. ஒன்று சரி, அதை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, பல சமயங்களில் நம்ம மாநில அமைச்சர்களே தேசிய கல்விக் கொள்கையில் திட்டத்தில் இருக்கிற நல்ல அம்சங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு. அப்போ அதில் நல்ல அம்சங்கள் இருக்குது இல்லையா? அப்போ அந்த திட்டத்தை ஏற்றுக்குங்களேன். அந்த திட்டத்தில் உள்ள நல்ல அம்சங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னாங்க. அதுவும் போட்டோம். மாநில கல்விக் கொள்கை உருவாக்கினாங்க. எந்த அளவுக்கு செயல்படுத்தினீங்க? அதில் என்னென்ன திட்டங்கள்? ஒரு பட்டியல் போடுங்க. மாநில கொள்கை திட்டத்தை உருவாக்கிறோம், அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் முன்வைத்தார்கள், அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படின்ற என்ன. அப்போ ஒப்பிட்டு காட்டட்டும், அப்போ தெரிஞ்சு போயிடும். ஒன்று என்னன்னா மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அது சொல்கிறது, ஆனால் ஏற்க மாட்டேன். அப்போ சொல்கிறது பாஜகங்கிறது தான் என்கிற பிரச்சனை தான். அரசியல் அன்றி வேறு எதுவும் இல்லை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரியல் ஒன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.